இறையர்களோடு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. வீடியோ காரையா கீழே உட்காருங்க, எல்லாரும் பார்க்கணும். 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல். இதை 12 மணி நேரத்தை 13 மணி நேரமா யாராவது மாற்றி கொடுக்க முடியுமா? சின்ன தம்பி ஐயா, புரட்சி தம்பி ஐயா. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு. இந்த 24-25 பண்ணி தர முடியாது, 24-23 பண்ணி தர முடியாது. உண்மைதான், கரெக்ட் தான், மாற்றி தர முடியாது. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் 365 நாள் நம்மளுக்கு ஒரு வருடம். தேவர்களுக்கு இந்த 365 நாள் சேர்ந்தாத்தான் ஒரு நாள். 365 நாள் நமக்கு, அவர்களுக்கு ஒரு நாள். வருஷத்துல ஒரு நாள் கடவுள் உற்சவமூர்த்தி வெளியவர், எல்லா கோயிலும் திருவிழா நடக்கும். அந்த நாள் தான் ஒரு நாள் கடவுளுக்கு. நம்ம நினைச்சுக்க வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழான்னு. அந்த 365 நாள் சேர்ந்தாத்தான் ஒரு நாள் கடவுளுக்கு. 4 யுகம், 4 யுகம் இருக்குது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்துக்கும் எவ்வளவு வருடம் பார்த்தீங்கன்னா, முதல் யுகத்துக்கு 4000 ஆண்டு. ஆதி அந்தம் 2 இருக்கு. ஆதி 400, அந்தம் 400. இரண்டாவது யுகம் 3000 ஆண்டு. ஆதி 300, அந்தம் 300. மூன்றாவது யுகம் துவாபர யுகம் 2000, ஆதி 200, அந்தம் 200. நான்காவது யுகம் கலியுகம் 1000 ஆண்டு. ஆதி 100, அந்தம் 100. இதெல்லாம் கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? இப்ப நான் சொன்னதெல்லாம் பாருங்க. 4000 பிளஸ் 800, 3000 பிளஸ் 600, 2000 பிளஸ் 400, 1000 பிளஸ் 200. இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வரும் சொன்னீங்கன்னா புத்தகம் கிடைக்கும். யார் சொல்றீங்களோ அவர்களுக்கு புத்தகம் கிடைக்கப்படும். மேடையில் எவ்வளோ எவ்வளோ இல்ல தம்பி சொல்லு, என்ன சொல்லு, எந்திரி. எவ்வளோ சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க எவ்வளோ? 3000. நானே சொல்லிடுறேன். சரி, புத்தகம் கொடுப்போம்னு பார்த்து மிச்சம் எனக்கு பரவாயில்ல. 12000 எவ்வளோ பாருங்க. 4800, 3600, 2400, 1200 கூட்டி பார்த்துக்குங்க. சரியான 12000. இந்த 12000 சேர்ந்தா ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது, பிரம்மதேவர் இருக்கிறார்ல, அவர் 1 கோடி முறை இறக்கணும், 1 கோடி முறை பிறக்கணும். அதுதான் அவருக்கு ஒரு நாள். அது முடிஞ்சாதான் அவர் ரிட்டையர் ஆகும். இதெல்லாம் எடுத்து பார்த்தாலே என்ன அப்பா என்னங்கயா, இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே தலையே சுத்தி. நம்ம ஒரு நாள் கடத்துறதுல என்ன பாடா இருக்கு என்னங்கயா? ஒரு நாள் கடத்துறதுக்குள்ள இந்த மனசு படுத்துற பாடு இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு போனா நல்ல விருந்து கிடைக்குமா? கல்யாணம் 4 கல்யாணம் இருக்கு, போய் பார்ப்போம். இந்த கல்யாணத்துல ஐட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அந்த கல்யாணத்துக்கு போனா விருந்து நல்லா இருக்கு. இந்த மனசு இருக்குதே, நம்ம இந்த கல்யாணம் அந்த கல்யாணம் அப்படி நம்ம போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல பிரம்மாவுக்கு ஒரு சதுர்யுகத்துக்கு இத்தனை நாள். இதெல்லாம் கேட்டாலே, முதல் யுகம் ஒரு மனிதனுடைய உயிர் எலும்பை பற்றி கொண்டிருந்தது. இரண்டாவது யுகத்தில் இந்த உயிர் நரம்பை பற்றி கொண்டிருந்தது. மூன்றாவது யுகத்தில் இந்த உயிர் குருதியை பற்றி கொண்டிருந்தது. நான்காவது யுகத்திலே இந்த உயிர் அன்னத்தை பற்றி கொண்டிருக்கிறது. அன்னம் இல்லைன்னா முடியாது. முதல் யுகம் தானத்தால், இரண்டாவது யுகம், முதல் யுகம் ஞானத்தால், இரண்டாவது யுகம் யாகத்தால், மூன்றாவது யுகம் தானத்தால், நான்காவது யுகம் பக்தியால். உங்க எல்லாரும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க எல்லாம் தலைகளா யாரும் நடக்க வேண்டாம். என்னங்கயா, தலைகளா நடக்க வேண்டாம். தண்ணிக்குள்ள மூச்சு குடிச்சிட்டு 100 என்ற வரைக்கும் நிற்க வேண்டியதில்லை, ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை. பக்தி செய்தால் போதும். பக்தி செய்தால் இறைவனை காணலாம். ஒவ்வொரு கொடியவர்களும் அரக்கர்களும்
தெய்வத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறாங்க. பாருங்க, முருகப்பெருமானுக்கு ஒரு கொடி இருக்குது. என்ன கொடி சொல்லுங்க? முருகப்பெருமானுக்கு ஒரு கொடி இருக்குதா? என்ன கொடி? சேவர் கொடி. சிவபெருமானுக்கு ஒரு கொடி இருக்குது. என்ன கொடி? ரிஷப கொடி. விண்ணையும் மண்ணையும் வளர்ந்த கிருஷ்ணனுக்கு ஒரு கொடி இருக்குது. என்ன கொடி? கருட கொடி. ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு கொடி இருக்குது. ஆனால் எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கு. ஆனா முருகப்பெருமானுக்கு மட்டும் உயிரோடு இருக்கிற சேவல் கொடி. சேவல் மற்றெல்லாம் வரைஞ்சிருக்கு. அரவ கொடி இருக்குது, முரசு கொடி இருக்குது. ஒவ்வொரு கொடி ஒவ்வொருத்தருக்கு, தர்மராஜுக்கு எல்லாத்துக்கும். ஆனா நம்ம முருகருக்கு மட்டும் சேவல் கொடி உயிரோடு இருக்கு. சேவல் மயிலும் யாரும் ஒரு அரக்கன் தான். கொடியவன் அடியவனாக மாறிவிட்டார். ஒவ்வொரு அரக்கனும் எல்லா தப்பும் பண்ணிட்டு வரம் வாங்கிக்குவாங்க. தவம் இருந்து வரம் வாங்கிட்டு படாத பாடுபடுத்துவார்கள். பின்பு கடவுளிடத்தில் ஐக்கியமாய் கொள்வார்கள். அதுபோல நாம் அந்த பக்தி மூலம் எல்லாமே கிடைக்கும். முதல் யுகத்துல தேடி தேடி கொடுத்தாங்க. என்னங்க? வீடு வீடா போய், இப்ப நம்ம போற மாதிரி வீடு வீடா போய் வேணுங்கிறது கொடுத்தார்கள். இரண்டாவது யுகத்துல தேடிவர்கள் கொடுத்தார்கள். மூணாவது யுகத்துல கேட்டா கொடுத்தார்கள். இந்த கலியுகத்துல கசக்கி பிழிஞ்சாதான் கிடைக்கும். அதுவும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு இனி விட்டு அவன் விட மாட்டான் போன்னு சொல்லிட்டு முதலாளிமாரெல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் எதையாவது கசக்கி பிழிஞ்சிருவாங்க போல. கசக்கி பிழிஞ்சாதான் கிடைக்குது. போராட்டம் நடக்குதா இல்லையா? ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், தொழிற்சங்க போராட்டம், அத்தனை போராட்டம் பண்ணி ரோட்ல உட்கார்ந்து சரி இந்த பிரச்சனை ஆயிரும் போலன்னு சொல்லி கசக்கி பிழிந்தாதான் கிடைக்குது. நடக்குது இல்லை? உண்மைதானே? இந்த யுகம் எப்படி இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த யுகம் இப்படிதான் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. யாரால்? மார்க்கண்டேய மகரிஷி சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், இதெல்லாம் நடக்கும். அம்மா அப்பா சொல் கேட்காத குழந்தையா இருக்கு, கணவன் பேச்சு கேட்காத மனைவியா இருக்கு, மனைவி சொல் கேட்காத கணவனா இருப்பார், ஆசை சொல் கேட்காத குழந்தையா இருக்கு, அரசாங்கம் சொல்றது கேட்காத மக்களா இருப்பார், மக்கள் சொல்றது அரசாங்கம் கேட்காது. இதெல்லாம் இருக்கும், எழுதப்பட்டிருக்கும், எல்லாத்துக்கும் வந்திருக்கு. சாமியிலிருந்து பூஜை பண்ற குருக்கள் கூட தடமாறிடுவாங்க. எல்லாமே மாறப்படும். இதெல்லாம் மாறும் பொழுதுதான் இந்த கலியும் முடியும் மகனே. அது வரைக்கும் முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் பாருங்க, மாறுறதெல்லாம் தெரியுதா? எத்தனை ஆண்டு காலம் நம்மளே எழுதணும், இந்த யுகம் நம்மளே எழுதணும். திருக்குறள் 2 வரி தான், கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக. 2 வரியில திருவள்ளுவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். வரியில ஒரு குறள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றிடும். அதுபோல இந்த 9வது கால வேள்வி வழிபாட்டிலே எல்லாம் அல்ல இறையருள் குருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்முடைய மிக அற்புதமான முறையிலே இந்த ஆலய திருப்பணி நடைபெற உறுதுணையாக இருந்த அன்பர்கள் வேற யாரும் இல்லை, நம்முடைய இந்த உடையாமலை ஊர் மக்கள். நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்பாளர் இந்த ஐயா சின்ன புரட்சி தம்பியே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோவில் இது மாதிரி ஆனதும் தெரியும். பல முறை ஐயா உட்கார்ந்தால பேசினார், அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் செய்தேன் என்று அவர் சொல்லவே இல்லை. நான் அப்படிங்கறத நம்ம படைச்சிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. என்னங்க? இந்த நானை கொண்டு போய் யார்கிட்ட படைக்கணும்? கடவுள்கிட்ட படைச்சிடும். மாரியம்மன் போய் கூழ் ஊத்துறேன், பொங்கல் வைக்கிறேன், அதோடு சேர்த்து நான் என்கின்றதை படைச்சிட்டோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுபோல நம்முடைய மாரியம்மனுடைய இந்த கோவிலுக்கு மிக அற்புதமான முறையில் உறுதுணையாக இருந்த அன்பர்கள், ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே நாளை காலையில மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம செய்கின்ற வேண்டுதல் எல்லாம் அங்க போயிடும். நாளைக்கு போகும், நாளைக்கெல்லாம் கொஞ்சம் தடபடலா இருக்கு. என்னங்க? ஒரு சைடு தர்பை கீரையில போக, ஒரு சைடு அது இது பல இது நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாம் அமர்ந்து இந்த பக்தியை, இந்த சக்தியை இங்கு வரவழைப்பதற்கு படாத பாடுபட வேண்டும். எல்லாரும் படாத பாடு. நான் எல்லாமே கேட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. தண்ணி வேணும் கேட்கணும், துண்டு வேணும் கேட்டு இப்பதான் நினைச்சிட்டு சன்னியாசியான எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் இந்த 2 வருஷமா எதையும் கேட்க, எதையுமே
எதுவுமே நான் கேளுங்க, தண்ணி கேட்க மாட்டேன், அமைதியாவே இருந்துட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா தொண்டை வலி வந்துருச்சு, மண்டை வலி வந்துருச்சு, படாத பாடு. ஏன்னா வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லையே. அப்புறம் தான் நினைச்சிட்டேன், அழுத குழந்தைக்கு தான் பால். கடவுள் சொல்லி இருக்குது, டே மகனே அழுதினாத்தான் கிடைக்கும். நினைச்சேன், சரி சாமி சொன்னா தம்பி நான் சாமியானதுக்கு அப்புறம் எதையும் கேட்கல, திருவள்ளுவர் தான் சாப்பிடுவேன், கொடுத்தா சாப்பிட இல்லைன்னா இல்லை. சரி குருநாதர் அப்படின்னு நம்மளும் இருந்துக்கலாம். நான் இருந்து பார்த்தீங்க 2 வருஷம் இதோட. இப்ப கூட தண்ணி வேணும் கேட்டுதான் கிடைச்சு. பச்சை தண்ணி தான் பாருங்க, சுடு தண்ணி தான். அது கேட்டேன், டீ காஃபி எதாவது கொடுங்க அம்மா, பராசக்தி சரஸ்வதி அம்மா துண்டு வேணும் கேட்டேன். ஒவ்வொன்றும் கேட்டாதான் கிடைக்கும். அப்பதான் நினைச்சிட்டு சாமி சொன்னார், சாமி நீங்க கடல் மாதிரி சித்தர், பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி எப்பாவது வந்துட்டு போறீங்க, பிரச்சனை இல்லை. எப்போ இருக்கிறாள் தாங்காது இல்லை, அதனால தட்டினாதான் கதவு திறக்கு, காலிங் பெல் அடிச்சாதான் கதவு திறக்கு. அதனால கேட்கறதுனால தப்பே இல்லை. யார்கிட்ட கேட்க நமக்கு தான் என்னங்க. அப்ப கேட்டாதான் அந்த கடவுளை பார்ப்பதற்கு கூட அழுது புலம்பினாலும் பார்த்துருக்கிறாங்க, சும்மா பார்க்கலையே. அது மாதிரி நம்ம எல்லாம் கேட்டாதான் கிடைக்கும். நம்மளே டிசைட் பண்ணிட்டேன், இன்னையிலிருந்து மாரியம்மன் கோயில்ல அம்மாட்ட தானே கேட்கிறோம். என்னங்க வேற யார்கிட்ட கேட்டாதான் கிடைக்காது, அம்மாட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அதனால அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு இனிமேல் எது வேணாலும் கேட்டுக்கோன்னு நானே அம்மாட்ட கேட்டு, சரஸ்வதி அம்மா நீங்க எங்க இருந்தாலும், நம்முடைய வஸ்துகுமாருடைய துணைவியார் அம்மையார் சரஸ்வதி அம்மா, என்னுடைய தாய் பேர் கூட சரஸ்வதி தான். அதனால சரஸ்வதி அம்மா நீங்க எங்க இருந்தாலும் ஒரு டம்ளர் டீ கொண்டு வந்துருங்க. அதனால நம்முடைய இந்த 9ஆம் கால யாகசாலை வேல் வழிபாட்டிலே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய புரட்சி தம்பி ஐயா, நம்முடைய செந்தில்குமார் ஐயா, ஒரு 5 பேர் முக்கியமானவர்கள், எனக்கு பேர் நீங்க சொன்னாதான் தெரியும். ஒரு 5 பேர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது, பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது. செந்தில்குமார் ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். புரட்சி தம்பி ஐயா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அன்னையினுடைய ஆலயத்திலே அன்னையினுடைய திருவுருவப்படம் பொறித்த படமும் மலரும் வெளியிடப்பட இருக்கின்றது. பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது. பாருங்க, மலர் மாலை இருக்குது, ஒரு நாளைக்கு தான் தாங்க. ஆனால் இந்த மலர் இன்னைக்கு நீங்க கொண்டு போய் வீட்டில் வச்சீங்கன்னா எத்தனை ஆண்டு ஆனாலும் இருக்கும், ஓலைச்சூடி இருந்த மாதிரி இருக்கும். அதுபோல இந்த மலர் நம்முடைய எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, நம்முடைய காலம் பேசும் திங்களூர் மாரியம்மனுடைய திருவருளோடு இந்தியாவிலேயே முதல் முறையாக பாருங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட நவகிரக கோட்டை, இந்தியாவிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட 51 சக்தி பீடம், அதுபோல இந்தியாவிலேயே முதல் முறையாக 101 கலசங்களுடன் ஸ்ரீ மகாராஜ கும்பாபிஷேக அருள்மிகு அம்பிகை ஸ்ரீ 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 திங்களூர் மாரியம்மனுடைய திருக்கோவிலிலே இந்த மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த மலரை நம்முடைய ஐயா பெருமதிப்பிற்குரிய புரட்சி தம்பையா அவர்கள் வெளியிட அந்த முதல் பிரதியை நம்முடைய வஸ்துகுமார் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாவது பிரதியை மேலை நாட்டிலிருந்து வருகின்றிருக்கின்ற அம்மையார் அவர்கள் நேற்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி 50,000 ரூபாய் மலேசியா இந்தோனேஷியாவிலிருந்து கொடுத்துட்டாங்க. அந்த சிலைக்கு இன்னொரு 50,000 ரூபாயை நாங்களே வந்து கொடுத்து விடுவோம் என்று சொல்லி நம்முடைய கோவிலுக்கு நன்கொடையாக 51 சக்தி பீடத்திலிருந்து அம்மையார் அவர்கள் பலத்தட்டு கொடுத்தார். நம்முடைய திருக்கோவிலுக்கு 51,000 ரூபாயை காணிக்கையாக வழங்குகிறார்.
அதே போல அன்னையுடைய திருவுருப்படம் தாங்கிய அப்படி அடுத்தபடியாக நம்முடைய வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருக்கோயில் சார்பாகவும் நம்முடைய காமாட்சி ஆதீனத்து இப்ப நடக்கிறதெல்லாம் சிவலிங்கேஸ்வர சாமி சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ண போறோம். இதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தோடு இதெல்லாம் நடைபெறுகிறது. இந்த பொன்னாடையை நம்முடைய புரட்சி தம்பையா அவர்கள் போற்றுகிறார். அவர்களுக்கு நம்முடைய மடாலயத்தின் சார்பாக நடிகர் திலகம் மாதிரி திருப்பணி திலகம் என்கின்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கிறது. ஐயா பேரு சூஸ் பண்ணி பார்த்தோம், திருப்பணி செம்மல் என்னமோ வந்துச்சு. ஆனால் இவருக்கு திருப்பணி திலகம்னு வந்திருக்கு. அதனால இது மாதிரி வேலை நீ செய்ய முடியாது. என்னங்க ஒருத்தர் ஒரு வேலை செய்திருக்கலாம். நம்ம உடையாமலையத்துல தன்னுடைய இல்லத்தை வைத்து இது மாதிரி பண்ணது இவர் ஒருத்தர் தான் என்னமா. அதனால திருப்பணி திலகம் என்கிற பட்டத்தை இது நாமெல்லாம் கொடுக்கல, சிவலிங்கேஸ்வர சாமி சொன்னார், அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வசந்தகுமார் ஐயா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, சிவலிங்கேஸ்வர சாமி சொன்னாலும் அவர் கேட்பாரு. அவர் ஒருத்தருக்கு தான் அவர் அப்பா மகன் மாதிரி. என்னங்க அப்பா சொன்னா மகன் கேட்க மாட்டாரு, அடம்பிடிப்பாங்க. ஒரு சில நேரத்துல கூட அவரோட சொல்லார் திரும்பிட்டு போவார், இவரோட சொல்லார், ஆனா 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. அது மாதிரி அவர் கொடுத்த அந்த வேலையை திருப்பணியை சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கு நம்முடைய கோயிலின் சார்பாக மடாலயத்தின் சார்பாக திருப்பணி திலகம் என்கின்ற பட்டத்தை வழங்குகிறோம். எல்லாம் நிறைவாக அதே போல சரஸ்வதி அம்மையார் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த லட்டு நீங்க திருப்பதியில் பார்த்துருப்பீங்க, லட்டு அது இருக்கு, எவ்வளவு பெருசு இருக்கு, பெரிய பெரிய லட்டு எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த லட்டுடைய பெயர் குபேரன் லட்டு. இந்த குபேரன் லட்டு இப்ப ஐயாவுக்கு நம்ம கொடுக்கிறோம். என்னங்க மகாலட்சுமிக்கே குபேரன் கொடுக்கிறாரு. என்னங்க அது மாதிரி இந்த வசந்தகுமார் ஐயாவுக்கு இந்த லட்டு நம்முடைய ஊரின் சார்பாக கோவிலின் சார்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த குபேர லட்டு என்ன பண்ணுன்னா, குபேரனே எல்லாத்துக்கும் கொடுக்கிற மாதிரி குபேரன் இவருக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாருன்னா, இந்த கோயிலுக்கு பண்ற மாதிரி மக்கள் ஐயா எந்தெந்த இலங்கையில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் மேல இருக்கிற கோபுரம் கலசம் யார் வாங்கினா வசந்தகுமார். அம்மா சரஸ்வதிமா சொல்லிச்சாம நம்ம தம்பி மடத்துல கார்த்திகேஸ்வரன்ட்ட ஒரு கும்பாசத்துக்கு சாமி கோமாதா கொடுத்தார், இன்னொரு கும்பாசத்துக்கு சாமி நடராஜ சிலை கொடுத்தார், இன்னொரு கும்பாசயத்துக்கு இது கொடுத்தார். இந்த கும்பாசயத்துக்கு சின்னசாமி ஏதாவது கொடுப்பாரா இல்ல நடக்குமா கேட்டிருக்கும் போல அந்த அம்மா நினைச்ச மாதிரி அம்பாளுடைய சிலை பாருங்க, 4 கரம் கொண்டு 4 கரம் கொண்டு அன்னை பராசக்தி மாரியம்மன் இங்க இருக்கிற மாதிரி இந்த மாரியம்முடைய திருவுருவம் அவர்கள் செய்திருந்த அந்த பணிக்காக பராசக்தி வந்திருக்கு. என்னங்க
இது ஒவ்வொரு சிலையா சாமியே கொடுத்திருக்கிறார். கருவலூர் மாரியம்மன் அப்ப கோமாரா சிலை கொடுத்தாரு, அன்னமார் சாமி கோவில் அப்ப நடராஜன் சிலை கொடுத்தாரு, அப்புறம் இன்னொரு கோயில் ஒவ்வொன்று கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் செய்த அந்த பணிக்கு மாரியம்மனே வந்த மாதிரி அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கிறது. இந்த மாரியம்மனை சரஸ்வதி அம்மா அவர்கள் கரங்களினாலே பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு குபேரன் கொடுத்தாச்சு. இந்த குபேரன் மென்மேலும் அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி நம் ஊருக்கும் சரி விளங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த இனிய விழாவிற்கு வருகின்ற நம்முடைய சேரலாதன் ஐயா, கோவில் பெருந்தகைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவர் சொல்வார். ஒவ்வொரு தடவையும் சாமி நம்ம சேரலாதன் ஐயா, செந்தில் ஐயா இவங்க எல்லாத்தையும் கை காட்டிட்டே சொல்லுவார். செய்தது அவராக இருந்தாலும் கூட இவர்கள் உறுதுணை ஒத்துழைப்பினால்தான் கோயில் நடக்கும். சாமி என்னை விட அவர்கள் தான் முக்கியம். எனக்கு சாமின்னு சொல்லுவார், சாமி போன கும்பாபிஷேகத்துலங்க என்னை எதுக்கு நீங்க கூப்பிடக்கூடாது, யாகசாலைக்கு வரமாட்டேன், அதுக்கு வரமாட்டேன், சாமிகிட்ட சொல்லிடுங்க. சாமி மைக்கில் கூப்பிடும்போது வரலன்னா மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இதுக்கும் வரல. எதுக்குமே யாரோ ஒரு மனுஷன் மாதிரி இந்த மூலையில் நிற்பார். என்னங்க ஒரு மூலையில கஷ்டப்பட்டு அணியா இந்த ஒரு தடவை வாங்கையான்னு கெஞ்சி கதறி. என்னங்க போன கும்பாபிஷேகத்தில் நான் மேலாளர், நான் ஒரு முறை எனக்கு தெரியுது இவர் அண்ணாவா இருப்பார், நான் தம்பியா இருப்போம். அப்புறம் அண்ணா வசந்தண்ணா சாமி கும்பிட்றாருன்னா வாங்கண்ணா ஒரு தடவை அப்படியே சொல்லி சொல்லி கேட்டு கெஞ்சி இவர் அங்கிருந்து இங்க கொண்டு வரக்குள்ள 1/4 மணி நேரம் ஆகுங்கயா. அங்கதான் நிற்பாரு. இங்க கூட்டிட்டு வரக்குள்ள அங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் எல்லாத்தையும் பேசி முடிச்சு கூட்டிட்டு வரக்குள்ள மேடை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாமிகிட்ட போய் சாமி வசந்தன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் சாமிகிட்ட சொல்லு. ஏன்னா சாமி சொல்லி ரெடியா இருப்பார், கண் மாதிரி இருப்பார். இவர் கூப்பிட்டு வர 1/4 மணி நேரம் எனக்கு தெரியும். அதனால சொல்லி கையை கொடுத்து பொண்ணு பிள்ளையை கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்து அப்புறம் தான் சாமிகிட்டே சொல்லி அது மாதிரி அவர் செய்த இந்த திருப்பணி திலகம் என்கின்ற பட்டத்தை இந்த ஊர் சார்பாக நம்முடைய காமாட்சி ஆதீனத்தின் சார்பாக மக்கள் சார்பாக வழங்குகிறோம். எல்லாரும் இன்னொரு கரமொழி கொடுங்க. எல்லாரும் எத்தனை கொடுத்தாலும் பத்தாது, இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கின்றது என்னங்க அவர் செய்து அவருக்கு என்னைக்கு திருப்தி ஆகுன்னா அந்த அம்மா இந்த கலசம் எல்லாம் அங்க தீர்த்தம் விட்டு கோபுரம் எல்லாம் விட்டது 48 நாள் முடிஞ்சாதான் திருப்தியாகு. என்னங்க அது வரைக்கும் இன்னி என்ன பண்ணலாம், இன்னி என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அப்புறம் என்ன இப்போ என்ன. சாமியை தூங்க வைக்காதால் இவர் ஒருத்தர் தான். சாமிக்கு கோபம் வந்தா சொல்லிச்சு, தம்பி மகனே என்னை எந்நேரம் வஸ்துக்குமார் பாடா படுத்துறாரு, நீ வந்து என்னை தூங்க வை, ஆரியரார பாட்டு பாடுன்னு சொல்லி. ஐயா நான் தினமும் வந்து ஒரு பாட்டு பாடுவேன், அந்த ஆரியரார அம்பாள் சொன்னதுதான். ஏன்னா இவங்க என்ன மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, விடாம என்னை பாடா படுத்துறாங்க, தம்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தர மாட்டேங்கிறாங்க, நீ வந்து ஐயம் சாமிக்கு ஹரிகராசனம் பாடுற மாதிரி நீ வந்து ஆரியரார பாடுக்கன்னு நான் அப்பதான் தூங்குன்னு சொன்னனாலதான் ஒவ்வொரு நேரம் பம்பை அடிச்சு பாடிக்கொண்டே இருக்கின்றோம். அதனால மாரியம்மனை தூங்க விடாம படாறு பாடு நம்மால் படுத்தி கொண்டிருக்கின்றார். ஏன்னா அம்மா வந்து எல்லாம் தூங்க வைக்கும், அம்மா குழந்தையை தூங்க வைக்கும். ஆனா இவர் என்ன பண்றாரு, அம்மா தூங்காம எல்லாத்தையும் கண் விழித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா ஒருத்தர் போனா ஒருத்தர் பாவம் சாமி 40 நாள் நீ என்ன பாடுபட போகுதோ, இருந்தாலும் அவருடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்து நம்ம எல்லோருக்கும் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற மந்திரத்தாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் நிறைவாகட்டும். ஃபுல்ஃபுல்லி மண்டாப் இன்னியுள்ளை ஹெல்த் வெல்த் நாலேஜ் துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, இந்த கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றையும் கொடுத்து இவர்களுக்கு மென்மேலுடைய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு நம் எல்லோருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மா வந்து ஸ்ரீ இறையருட் செல்வி அம்மையார் இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு எல்லா கோவிலிருந்தும் ஒவ்வொரு கோவிலாக சீர்வரிசை வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எல்லாம் ஏக காலமா நடந்துட்டு இருக்கு. முருகன் இன்ஜினியரிங் சார்பாக அன்னதானம், கோதானம், பூதானம், சொர்ணதானம், ஆற்றதானம், கீதாதானம். அன்னதானம் சொல்லி பாதி பேர் எந்திரிச்சாச்சு. அம்மா இல்ல உட்காருங்க, அன்னதானம் எப்போ சாப்பிடுறதா ஏனுங்க அவன் செந்தில்குமார் ஐயா சொன்ன மாதிரி பாதி பேர் எந்திரிச்சாச்சு. சாப்பாடு போடுறாங்களா சாமின்ட்டு. அம்மா சாப்பாடு ஃபுல்லா இருக்கு தம்பி, பச்சை தண்ணியே கொடுக்காதா, கொஞ்சம் டீ தான் கொடுக்கு. 3000 பேருக்கு உணவு ரெடியா இருக்கு. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது முடிஞ்சதையும் யாகவேல் நிறைவடைந்த பிறகு நம்முடைய செல்வி மாதவி அம்மையார் அவர்கள் வில்லுப்பாட்டு பாட இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு முறை 2023 அன்று நம்முடைய சாமிகள் 5 ஓதுவாமூர்த்திகள் பாராளுமன்றத்தில் வந்து செங்கோல் கொடுக்கும்போது பாடினார்கள். யார் அவர்களுக்கு என்ன பொறுத்தான்னு தெரியாது. காமாட்சி ஆதிக்கு சார்பாக 5 பேருக்கு
நம்முடைய மட ஆலயத்திலே பாராட்டு விழா வைத்தோம். அந்த விழாவோடு சேர்ந்து ஒரு 25 பேருக்கு விருது கொடுத்தோம். அதில் நம்முடைய அந்த பாப்பா மாதவி பாப்பா அவர்களுக்கு நம்முடைய சாமிகள் கரங்களினாலே ஒரு விருது கொடுக்கப்பட்டது. அன்று முதல் அந்த பாப்பா, நாங்கள் அது வரைக்கும் எங்கள் மடத்தில் ஒரு சிஷ்யர் வந்து அந்த பாப்பா ஒரு சுரண்டைன்னு ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கம், அந்த பையன் மூலியமா சரி வர சொல்லி ஒரு விருது ஒன்று கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா இன்னைக்கு எல்லாம் உலக புகழ் வாங்குற மாதிரி, அன்னைக்கு படிக்கும்போது 10ஆம் கிளாஸ் தான். இன்னைக்கு அந்த பாப்பா பட்டி தொட்டி எல்லாம், மாதவி என்ற பெயர் சொன்னா பட்டி தொட்டி எல்லாம் அப்பாவா பட்டி தொட்டி எல்லாம் போற அளவிற்கு இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்க அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிறைவாக மகா பூர்ணாவது நடைபெற இருக்கின்றது. பக்தவடி மெய்யன்பர்கள், ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த 9வது கால வேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். ஏன்னா காலையில கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால ஒன்று நடக்கும். இதுதான் நிறைவான தருவாய், நிறைவான. அதனால நீங்க எல்லாரும் அமைதியாக இருந்து, அதான் ஒரு நாளைக்கு 12 மணி வரைக்கும் நடக்குதுங்கிற அம்பாள் என்னம்மா 12 மணி வரைக்கும் பாடா படுத்துறாங்க தம்பி. அதனால அப்பப்போ வந்து ஆரியராரும் சொல்லுவோம்னு சொன்ன மாதிரி மாரியம்முடைய திருவருளோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் இல்ல இறையர்கள் குருவர் கிடைக்க வேண்டும். மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி துர்கை மகா சக்தி லக்ஷ்மி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி. எல்லாமல்ல அன்னை பராசக்தி லோகமாதா ஜெகன்மாதா சாதாரண ஆள் கிடையாது. எதை வேண்டுமோ கொடுத்து கேட்டா போதும். குருநாதரிடத்துல எதை கேட்டாலும் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருமே நாம் சொன்ன மாதிரி மடத்துல பயின்றவர்கள் தான், சாமிகள் கொடுத்தது தான். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரிங்க, ஒண்ணு மட்டும் இல்லை, எல்லாமே கற்றுக்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு வித்தை இருந்தா பத்தாது, ஒரு மனிதனுக்கு ஒரு தொழில் போதும் சொல்லுவாங்க. ஆனா எல்லா தொழிலும் வேணும். அது மாதிரி அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய குரு. அத்தகைய குருவர்களோடு சும்மா அது இது மட்டும் கூட சொல்லுவார். பூ கட்டுறதிலிருந்து கார் ஓட்டுற வரைக்கும் எல்லாமே கத்துக்கணும்னு சொல்லுவார் சார். எங்களுக்கு புரியல. பூ கட்டுறதிலிருந்து கார் ஓட்டுற வரைக்கும் எப்படி நினைத்தோம். அப்புறம் தான் ஒவ்வொன்றா அவர் சொல்லி கொடுத்த மாதிரி ஓம் ஓம் துர்கை மகா சக்தி
இது மட்டும் இல்ல, என்னென்ன கலைகள் 64 இருக்குதோ அத்தனையே வாரியார் சாமிக்கு போட்டு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தா. தபைலா கொடுத்தாலும் வாசிப்போம், மிருதம் எல்லாருமே. நான் ஒரு ஆள் மட்டும் இல்ல, மடத்தில் பயின்ற அத்தனை பேர்த்துக்கும் எல்லாரும் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி, ஒரு தொழில் இருந்தா பத்தாது, சகலகலா வல்லவனா இருக்குன்னு சொல்லி எல்லோருக்கும் எங்களுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்தார். அவர் கொடுத்த அருள் தான் இன்னைக்கு இங்க மட்டுமல்ல பல நாடுகளுக்கு. நம்ம கோயில் கட்டுறது எவ்வளவு பெருமையா நினைக்கிறோம். மலேசியால 20 கோயிலுக்கு மேல கட்டி, இந்தோனேஷியால எல்லா கோயில்களிலுமே எல்லா நாடுகளிலும் திருக்கோவில் அமைத்து திருக்கோள் நன்னீராட்டு பெருவிழா செய்த அந்த அருள் நம்முடைய காமாட்சிராஜன் மாறி குருமுதலுக்கு கொண்டு, அவருடைய சிஷ்யர் இப்போ நம்முடைய வஸ்துகுமார் ஐயா கொண்டு, நம்முடைய புரட்சித்தம்மையாவுக்கு தெரியும் சிறு வயதிலே சாமியினுடைய அந்த அதீதமான சக்தி, அவர் கொடுத்த சக்தி தான் இன்னைக்கு தக்க திம்மி தக்க ஜொல்லு தக்க திம்மி தக்க திம்மி தக்க ஜொல்லு 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 தக்கிடே தக்கிடே தக்க திம்மி தக்க ஜொல்லு ஹரி ராரி ராரோ 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 ஹரி ராரி ராரோ
மாறி வந்தாளே மாறி வந்தாளே மாறி வந்தாளே மாறி மாறி வந்தாளே மாறி மாறி வந்தாளே மாறி வந்தாளே மாறி வந்தாளே குரு மாறி வந்தாளே குரு மாறி வந்தாளே குரு மாறி வந்தாளே குரு மாறி வந்தாளே வந்தாளே அம்மா வந்தாளே வந்தாளே அம்மா வந்தாளே மாறாளே அம்மா மாறாளே வாராளே அம்மா வாராளே ஆதிமல நிறைவாக நம்முடைய இந்த கோவில் திருப்பணி செய்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வேலை முடிந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் கௌரவிக்கப்படுகிறது. அந்த பணியை நம்முடைய மிக செவ்வன சிறப்பாக செய்த இந்த வேலை ஒவ்வொருத்தராலும் முடிந்திருக்கு. அவர்கள் எல்லோருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதனால ஒரு காமணி நேரம், ஏன்னா நாளை காலையில் இருக்கிற நேரத்தில் நம்ம இதெல்லாம் பண்றதே ரொம்ப கடினம். இருந்தாலும் அவர்கள் செய்த இந்த பணி அரும்பணி மிக விரைவில் 6 மாதத்துக்குள் இது மாதிரி ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா திங்களூர் மாரியம்மன் கோயில் இதெல்லாம் ஒரு தட்டுக்கு நல்லா அதில் உங்களுக்கு கொடுக்குறது. அம்மா நல்லா கேளுங்க. நான் காலையில் வரும்போது சொன்னாங்க, சாமி இந்த திங்களூர் மாரியம்மன் கோயில் எல்லா எஃப்எம்ல சொல்றாங்க, எல்லா டிவிலையும் வருது, அவ்வளோ பிரபலயமா அந்த கோவில் அப்படின்னு என்னை எல்லாரும் கேட்டாங்க. நான் பார்க்கல கேட்கல சொன்னாங்க. அப்படியா நான் கேட்டேன். அந்த அளவிற்கு இந்த கோவிலுடைய பெருமை பட்டி தொட்டியெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. பாருங்க, இந்த அம்மா மலேசியா இந்தோனேசியா நாட்டுக்கு வர வச்சு அவங்ககிட்ட இருந்து பணம் கொடுக்குது. பணம் காணிக்க 51,000 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. என்னமா 1 லட்சம் ரூபாயை மேலை நாட்டிலிருந்து வாங்கிருக்கு. போன திருவிழாவில் 50,000, இந்த திருவிழாவில் 50,000. சாதாரண ஆள் இங்க இருக்கிற ஆள் எங்க இருந்தாலும் பிடிக்கிற சாதாரண ஆள் யார் இடத்துல இருந்து எதை வாங்கணுமோ அது வாங்கி, யார் எதை வாங்கணுமோ அது வாங்கி, நம்ம நினைக்க முடியாது, கேட்க முடியாது, அது வாங்கி அந்த அளவிற்கு உள்ளிருக்கின்றால் சக்தி படைத்தவர். அத்தகைய சக்தி நாம் செய்கின்ற பக்தியின் மூலம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்முடைய வஸ்துகுமார் ஐயா அவர்கள் ஒரு எல்லோருக்கும் சொன்னார், சாமி இன்னைக்கே பண்ணிடணும், இன்னைக்கு பண்ணாதான் சிறப்பு சாமின்னு சொல்லி அவர் ஒவ்வொருத்தரும் சொன்னார். நான் அப்பா தான் வேலை செய்யறான்னு பார்த்தா கிரண் அப்பா 8 அடி பாஞ்சா 16 அடி பாய்வான். என்னம்மா அம்மா 8 அடின்னா மகன் 16 அடி இடைவிடாத அந்த குழந்தை. நான் வரும்போதெல்லாம் பார்த்து அப்பா செய்யறதுக்கு மேல ஒரு மனம் பண்ணியாகும்னு சொல்லி எல்லாரும் இடைவிடாத குடும்பம். அவர் மட்டுமல்ல, இன்னும் உறுதுணையாக பிரபு இன்ஜினியர் அது இது எல்லாருமே செய்தாலும் அவர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அதை விட நீங்க இத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ உங்களுக்கு தான் முதல் நமஸ்காரம். என்னம்மா ஒரு மனுஷன் செய்யறதுக்கு உறுதுணையாக பரவாயில்ல கண்ணு பண்ணு, வசந்த நீதான பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் கொடுத்த அந்த உறுதுணை, அந்த பக்தி, அந்த சக்தி இன்றைக்கு நம்ம எல்லோரையும் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அழகை நாம் பார்த்து கண்டு ரசிக்கின்ற வகையில் அன்னை பராசக்தி அந்த ரூபம் பாருங்க. ஒரு பக்கம் கரும்பு வருது, ஒரு பக்கம் வேல் வருது, ஒரு பக்கம் சூளை வருது, மாறி மாறி வருது, மாறி மாறி வருது. மாரியம்மன் பாட்டு பாடினா அது மாறி மாறி வருது, முன்னாடி உட்கார்ந்துட்டு வருது. அதை பார்த்தே எனக்கு வந்துச்சுமா. நானா இந்த பாட்டுல எழுதி வச்சது இல்லை, வாயில வருது பாடுறது, அம்பாள் கொடுக்கிறது. அந்த நேரத்தில் என்ன வருமோ வரும். அதுபோல எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் ஒவ்வொருவராக மேடையில் படிக்கின்ற பொழுது நீங்க எல்லாம் வந்துடணும், நீங்க வந்து முடிஞ்சு பூர்ணாவதி பண்ணணும். அதனால நீங்க எல்லாம் கூறிய விடுவி கடகடகன்னு வந்துட்டீங்கன்னா எல்லோருக்கும் இந்த பொன்னாடை நல்லா பாருங்க. இது சும்மா ஒரு சாய்வு மாதிரி தான் தெரியுது, ஆனால் இது மாரியம்மனுடைய கவசம். நல்லா கேட்டுக்கணும், இது மாரியம்மனுடைய கவசம். இதுக்கு என்ன பெருமைனா சொல்ற, நல்லா கேளுங்க ஐயா. இது நான் சொன்னதே நீங்க மைக்கில் பேசிடலாம். இந்த கவசத்துக்கு என்ன பெருமைனா, இரணியன் பார்த்திருக்கீங்களா? இரணியன் தெரியுமா? இரணியனோட மகன் தெரியுமா? பிரகலாதன். அந்த பிரகலாதன் வந்து நம்ம குழந்தைகள்லாம் சேர்ந்து வரம் வாங்கி வச்சுட்டார். என்ன தெரியுங்களா? அந்த குழந்தைய மலைகள் தள்ளி விட்டாங்க, குழந்தை கீழே விழுந்துச்சு, பூமாதேவி தாங்கி பிடிச்சு. பிரகலாத் என்ன வேணும்னு கேட்டுச்சு. அவர் சொன்னார், அம்மா என்னை போன்ற குழந்தைகள் இந்த பூமியில விழுந்தா நீ தாங்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டனால்தான் குழந்தைகளை குடுகுடுன்னு ஓட கீழே விழு, ஒண்ணு ஆகாது. அம்மா அப்பா பார்த்து அழு பண்ணாது, எதுவும் ஆகாது. நம்ம விழுந்தா கைகால் போயிடும். இந்த பட்டாடிக்கு என்ன பிரளயம் என்று சொன்னால், அந்த பிரகலாதனை கொள்வதற்கு இரண்யோட தங்கச்சிக்கு ஒரு கவசம் அந்த அம்மா வேண்டுதல் பண்ணி இருந்துச்சு. இது மாதிரி ஆடை, அந்த ஆடை வந்து போட்டுட்டு நெருப்புல போனாலும் வேகாது. என்னமா நெருப்புல போட்டு போனாலும் வேகாது. அது மாதிரி அந்த அம்மா பிரகலாதன் என்ன பண்ணுச்சு, அந்த இரண்டியன் தங்கச்சி நீ வந்து என்னுடைய மகனை நெருப்புகளை கூட்டிட்டு போ, நீ துண்ட போத்திக்க, உனக்கு ஒண்ணு ஆகாது, அவன் நெருப்புல இறந்துருவான். என் பையன் என்னமோ பண்ணி பார்த்து சாக மாட்டேங்கிறான், அவன் இரண்டியன் சொல்ல சொன்னா
நாராயணன் சொல்றான், அவன் சாகணும், நெருப்புல உன்னை அனுப்புறேன், நீ இந்த பட்டாடையை போத்திக்க, ஏன்னா நீ வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்ன காரணத்தால அந்த குழந்தைய அந்த அவன் கூட்டிட்டு போற அந்த அம்மா கூட்டிட்டு போறான். கோழிதான் பேரு, கோழி. அந்த அம்மா கொண்டுட்டு போறப்ப என்னாச்சுன்னா காத்தடிச்சு. நல்லவர்கள் எப்போ கடவுள் கைவிட மாட்டாங்க. காத்தடிச்சதையும் என்னாச்சு, அந்த ஆடை அம்மாட்டிருந்து அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. குழந்தைக்கு போனது குழந்தைக்கு ஒன்றாகல, அந்த அம்மா நெருப்புல வெந்துட்டாங்க. அன்றைய முதல் அந்த அம்மாவுக்கு கூட கோழி பண்டிகை, கோழியா பேர், கோழியான்னு பேர், கோழி பண்டிகை கொண்டாடமல்ல, அது அந்த மாதிரி ஒவ்வொரு வரலாறும் இருக்கு. அதுபோல இந்த ஆடை யாருடையது? திங்களூர் மாரியம்மனுடையது. ஐயா, நீங்க வேலை செய்த உங்க எல்லோருக்கும் நான் சொல்றேன், இந்த ஆடை திங்களூர் மாரியம்மன். நமக்கு மேடையில ஒரு சால்வை போட்டாங்க, அப்படி இல்ல, மாரியம்மன் கொடுக்கலாம். மேடை சாதாரண மேடையா? எத்தனை பேர் வந்து பாடின மேடை. அதை விட தினமும் அன்னை பராசக்தியை மனையில் நிறுத்தி நம்ம எல்லாம் வழிபாடு செய்கின்ற மேடை. இந்த மேடையில் இருக்கின்ற ஆடை சாதாரண ஆடை கிடையாது. அதனால திங்களூர் மாரியம்மனுடைய ஆடை, அந்த ஆடை புண்ணாடை எல்லோருக்கும் போற்றப்படுகிறது. இந்த கட்டிட வேலை கூட ஜாதி, மதம், மொழி, இனம் கலைந்து வேலை செய்யப்பட்டது. ஐயா சொல்றார், செந்தில்குமார் ஐயா, இந்த பணியில நம்முடைய இந்துக்கள், கிறிஸ்டின், முஸ்லிம் அவங்க கண் விழித்து 2 நாட்கள் 2 நாள் 3 நாள் தூங்காம கூட வேலை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த மாரியம்மன் எல்லோருக்கும் சமமானவள். அத்தகைய மாரியனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.